இலங்கை கடல் எல்லை பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 17 பேருக்கு 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் மேலும் ஒரு மீனவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்து விடுதலை செய்யுமாறு மன்னார் நீதவான் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதே நேரம் நபர் ஒருவர் அனுமதி பத்திரமின்றி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் 2வது தடவையாக ஈடுபட்டமை கண்டறியப்பட்ட நிலையில் குறித்த நபருக்கு 24 மாத கால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 23 மாதம் 2025 ஆண்டில் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 32 மீனவர்களில் 4 மீனவர்கள் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஏனைய மீனவர்களை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே நேரம் கடந்த 2ஆம் மாதம் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களில் 9 பேர் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஒருவர் 2வது தடவை இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக 2 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 20ஆம் தேதி 2ஆம் மாதம் கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களும் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் நேற்று முன்தினம் மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களையும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.